அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியே, துல்கர்னை பற்றி அவர்கள் உன்னிடம் கேட்கின்றனர். அவரை பற்றிய செய்தினை உங்களுக்கு நான் கூறுவேன் என்று கூறுவீராக. அவருக்கு பூமியில் ஆட்சி செய்ய நாம் வசதி அளித்தோம். ஒவ்வொரு பொருளில் இருந்தும் அவருக்கு நாம் வழியை ஏற்படுத்தினோம். அவர் ஒரு வழியில் பயணம் செய்தார். இறுதியில் 2 மலைகளுக்கு இடையே உள்ள பகுதியை அவர் அடைந்தபோது அதற்கு அப்பால் எந்த பேச்சையும் புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயத்தை கண்டார். துல்கர்னையே, ஏஜூஜ் மஜூஜ் என்போர் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீ ஏற்படுத்திட உமக்கு நாங்கள் வரி தரட்டுமா என்று அவர்கள் சைகை மூலம் கேட்டனர். என் இறைவன் எனக்கு அளித்திருப்பதே சிறந்தது. ஆகவே உங்கள் உடல் பலம் கொண்டு எனக்கு உதவுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பை அமைக்கின்றேன் என்றார் துல்கர்னர். தனது பணியாளர்களிடம் என்னிடம் இரும்பு பாலங்கள் கொண்டு வாருங்கள் என்றார். 2 மலைகளின் இடைவெளி மறைந்து மட்டமான போது ஊதுங்கள் என்று கூறி அதை தீயாக ஆக்கினார். என்னிடம் செம்பை கொண்டு வாருங்கள், அதன் மீது உருக்கி ஊற்றுவேன் என்றார். அதில் மேலேறுவதற்கும் துவாரம் போடுவதற்கும் அவர்களுக்கு இயலாது. இது என் இறைவனின் அருள். என் இறைவனின் வாக்கு நிறைவேறும் போது இதை அவன் தூளாக்கி விடுவான். என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானது என்றார். பின்னர் அல்லாஹ் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை அனுப்புவான். அவர்கள் ஒவ்வொரு உயரமான பகுதியில் இருந்தும் வேகமாக இறங்கி வருவார்கள். அவர்களில் முதல் அணியினர் ஜோர்தாவில் உள்ள தபரியா ஏரியை கடந்து செல்லும்போது அதில் உள்ள மொத்த நீரையும் குடித்து விடுவார்கள். அவர்களின் இறுதி அணியினர் அதை கடந்து செல்லும்போது முன்னொரு காலத்தில் அந்த ஏரியில் தண்ணி இருந்திருக்கும் என்று பேசிக்கொள்வார்கள். பின்னர் இறைத்தூதர் ஈசா அலைவசல்லம் அவர்களுடன் இருப்போர் அவர்களும் துர்மலையில் முற்றுகையிடப்படுவார்கள். அப்போது ஏற்படும் பட்டினியால் அவர்களில் ஒருவருக்கு காளை மாட்டின் தலை கிடைப்பது இன்று உங்களுக்கு கிடைக்கும் 100 பொற்காசுகளை விட சிறந்ததாக இருக்கும். மேலும் ஏஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் பைத்துல் முகத்தஸின் பகுதியில் உள்ள மலையில் ஏறுவார்கள். பூமியில் உள்ளவர்களை நாம் கொன்றுவிட்டோம், வாருங்கள் நம் வானத்தில் உள்ளவர்களையும் கொன்றுவிட்டு விடலாம் என்று அவர்கள் கூறுவார்கள். தங்களது அம்புகளை வானத்தை நோக்கி எறிவார்கள். அந்த அம்புகளில் இரத்தத்தை தேய்த்து அல்லாஹ் திருப்பி அனுப்புவான். பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடன் இருப்போர்களும் அல்லாஹ்விடம் உதவி கேட்டு பணிந்து வேண்டுவார்கள். அப்போது ஏஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரின் பிடதிகளில் அல்லாஹ் புழுகை அனுப்புவான். அதனால் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் பலியாவார்கள். பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடன் இருப்போரும் மலையில் இருந்து தரைக்கு இறங்கி வருவார்கள். அப்போது பூமியில் எந்த ஒரு சான் அளவு இடமும் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் சடலங்களில் இருந்து வரும் துர்நாற்றம் கொழுப்புகளும் நிரம்பியிருப்பதையே காண்பார்கள். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடன் இருப்போர்களும் அல்லாஹ்விடம் அதை அகற்ற வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். அப்போது அல்லாஹ் ஒட்டகங்களின் கழுத்தை போன்று பெரிய பறவைகளை அல்லாஹ் அனுப்புவான். அந்த பெரிய பறவை அந்த பிணங்களை தூக்கிச் சென்று அல்லாஹ் நாடிய இடத்தில் வீசி எறியும். பின்னர் அல்லாஹ் மழை பொழியச் செய்வான். அந்த மழை எந்த மண் வீட்டிலும் எந்த குடி வீட்டிலும் படாமல் இருக்காது. பின்பு பூமியை கழுவி கண்ணாடி போன்று சுத்தமாக ஆக்கிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.